ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 4 days அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லம்ப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் பயப்படாமல் உங்களுக்கு வந்து எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் நம்ம டெபாசிட் பண்ணணும், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கனரா பேங்க் 4 days பார்த்திங்க அப்படின்னா மினிமமே 1000 rupees, அதாவது நீங்கள் 1000 ரூபாயில் இருந்து 2 கோடி வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லியும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 9 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 1 இயருக்கு ஒரு வாட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பீரியடில் கூட நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அக்குமுலேட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி இந்த 4 days கழித்து எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மினிமமே நீங்கள் வந்து 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 7 days இருந்து பார்த்திங்க அப்படின்னா 10 years வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 7 days இருந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாகவே 1 year வரைக்குமே அதாவது 10 years வரைக்குமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 7 days இருந்து 45 days வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ரெகுலர் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசன். ஸோ ரெகுலர் சிட்டிசன் அப்படின்னா ஸோ 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ரெகுலர் சிட்டிசன் அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சீனியர் சிட்டிசன் அவங்க அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் சிட்டிசனில் அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுப்பாங்க. இதில் 7 daysலேருந்து 45 days வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 7 daysலேருந்து 45 days வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. நீங்கள் 1 year இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 45 daysல ஒரு 1 monthக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அந்த டைமில் 4% தான் இருக்கும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா 45 daysலேருந்து 90 days பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5.2% ஆஃப் இருக்குது. 2 பேருக்கும் அதே சேம் கேட்டகரியில் தான் வரும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 4 days. ஸோ 444 நாளில் ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 7.2% இருக்குது. ஸோ இதில் இருந்து அதாவது ஜென்ரல் சிட்டிசன், ஸோ 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மற்ற இயர் அதாவது முன்னே இருக்கிறத காட்டிலும் ஸோ இந்த டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே இதில் இருந்து சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 0.5%, அதாவது ஒரு 50 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 7.2% ஆஃப் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.7% ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 yearலேருந்து 2 years வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 6.8% இருக்குது. ஸோ அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.3% இருக்குது. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 4 days. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணால்
அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 4 டேஸ்லேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே இதில் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் தான். இதில் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமே இந்த ஸ்கீமில் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ எந்த இயர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட்டு எந்த டேஸில் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேஸை வந்து நீங்கள் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 4% இருக்கும். ஸோ அதிகபட்சமாக 4 டேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 7.25% இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து 7.2% இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 7.2% இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,133 rupees வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1,91,000 அதாவது 33 rupees வந்து கிடைக்கும். அதே 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 45,667 rupees கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5,45,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரெகுலர் சிட்டிசனுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9,787 rupees வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுவே 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 48,930 rupees வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக அவங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,48,935 rupees வந்து கிடைக்கும். ஸோ 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு பார்த்திங்க அப்படின்னா 13 month அல்லது 14 month கழிச்சு அவங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து ஸோ 48,000 வந்து சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படி இருக்கிறதுனால ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற கனரா பேங்க்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்க இது ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க.